அமெரிக்கா திடீரென இலங்கைக்கு 10 ஹெலிகாப்டர்களையும் ஒரு போர்க்கப்பலையும் கொடுக்குதுன்னா அது வெறும் அன்பளிப்பு கிடையாது, அது ஒரு பெரிய செக். ஆனா நம்ம நாடு அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட் கோரிக்கைக்கு தைரியமா நோ சொல்லிட்டு ஈரான் எண்ணெயும் வேணும், எங்க நடுநிலைமையும் வேணும்னு நிக்குது பாத்தீங்களா? அங்கதான் நிக்குது வரலாறு. உலக பொருளாதாரம் ஒரு பக்கம் சரியுது, இன்னொரு பக்கம் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் குழப்பம். வாருங்கள், ஆழமாக சிந்திப்போம். வணக்கம், நான் உங்கள் ஏகே. வாங்க எங்கூட சேர்ந்து நீங்களும் யோசிங்க. இது திங்க் வித் ஏகே. சமீபத்தில் இலங்கைக்கு வந்த அமெரிக்க தெற்காசிய பிரதிநிதி 10 உலங்கு வானூர்திகளையும் ஒரு கப்பலையும் வழங்குவதாக அறிவித்துள்ளார். இது முன்னாள் தூதுவர் ஜூலி சாங் காலத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டாலும் இப்போ இந்த மத்திய மேற்கு பதட்டமான சூழலில் கைமாறுகிறது. அமெரிக்காவுக்கு இப்போ இலங்கை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் தேவை. இலங்கை எப்போதுமே ஒரு பக்கம் சாயாமல் தன் நலனை முன்னிறுத்துவதை இது மீண்டும் உலகிற்கு நிரூபித்திருக்கிறது. வரலாறு எப்போதுமே இலங்கையின் தனித்துவத்தை காட்டியிருக்கிறது. 1952இல் கொரிய போரின் போது அமெரிக்க மிரட்டலையும் மீறி சீனாவுக்கு ரப்பர் கொடுத்த ரப்பர் ரைஸ் பேக்ட் ஆகட்டும், 2022இல் கடும் பொருளாதார நெருக்கடியின் போது ஈரானிடம் வாங்கிய எண்ணெய்க்கு தேயிலை, அதாவது டீ ஃபார் ஆயில் மூலம் பணம் செலுத்தியதாகட்டும், எந்த சூழ்நிலையிலும் தன் நாட்டு நலனை விட்டுக் கொடுக்காத ராஜதந்திரம் இலங்கைக்கு உண்டு. பேசாமல் இருந்திருந்தால் அவனவன் தன் வேலையை பார்த்திருப்பான். ஆனா இலங்கை எப்போதுமே ஒரு ஸ்மார்ட் பிளேயர். இலங்கையின் ஒரு நாள் பெட்ரோலிய தேவை சுமார் 6000 மெட்ரிக் டன்கள். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டால் நம்மிடம் இருக்கும் முத்துராஜவெல மற்றும் கொலன்னாவா சேமிப்பகங்கள் எவ்வளவு காலத்திற்கு தாங்கும்? இங்கேதான் திருகோணமலை எண்ணெய் கிடங்கு நம்முடைய மிகப்பெரிய பலம். இதில் இருக்கும் 99 டேங்குகள் தான் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பின் இதயம். அதே நேரம் தலவாக்கலை முனையத்தை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும். இது தற்போது இயங்கும் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பழைய கட்டமைப்புகள் என்பதால் இது 100% முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு சப்ளை ஷாக் வரும்போது இந்த தளம் உண்மையிலேயே கை கொடுக்குமா? அரசிடம் இதற்கான தெளிவான பதில் இருக்கிறதா? IMF இலங்கை ஸ்டேபிள் என்று சொன்னாலும் உலக பொருளாதாரம் சமநிலையில் இல்லை. ஆனா இங்கே இலங்கைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இலங்கை அரசு எமிரேட்ஸ் மற்றும் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனங்களோட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில் இருக்கு. அவங்க இலங்கையை ஒரு ஹப்பா மாத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ மாலத்தீவுக்கு போற அத்தனை சொகுசு சுற்றுலா பயணிகளையும் நாம இலங்கைக்கு இழுக்க முடியும். அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் வசதியையும் நாம கொடுத்தா டாலர்கள் தானா வந்து கொட்டும். இங்கேதான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லணும். இலங்கை அரசு உலக அளவில் அமெரிக்காவுக்கே நோ சொல்லுது, தன் நாட்டு நலனுக்காக துணிச்சலா முடிவெடுக்குது. ஆனா நம்ம தமிழ் அரசியல், மலையகமாக இருக்கட்டும் வடக்கு கிழக்காக இருக்கட்டும், இன்று தமிழர்களுக்கு ஒரு சரியான தலைமைத்துவம் இல்லாம ஒரு பெரிய வெற்றிடம் நிலவுது. கட்சிக்குள்ளேயே நடக்கிற குளறுபடிகளை யாருமே பேசக்கூடாதுன்னு மிரட்டுறதும், இது எங்க உட்பிரச்சனைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதும், நாற்காலிக்காக சண்டை போடுறதும் தான் நடக்குது. ஒரு சின்ன சமூகத்துக்குள்ளே 2ஆ பிரிஞ்சு நிக்கிறீங்களே, இதனால தமிழ் மக்களோட முன்னேற்றம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? சுயநலத்தை விட்டுட்டு என்னைக்கு மக்களுக்காக துணிச்சலா முடிவெடுப்பீங்க? வல்லரசு நாடுகளின் இந்த ஆட்டத்தில் இலங்கை தன் சுயமரியாதையையும் நலனையும் எப்படி தக்க வைத்துக் கொள்கிறது என்பதுதான் இன்றைய பாடம். ஆனா தமிழ் அரசியலில் நிலவும் இந்த பிளவு மற்றும் தலைமைத்துவமின்மை கவலைக்குரியது. எதையும் அப்படியே நம்பாதீர்கள். ஒரு நிமிடம் சிந்திப்போம், செயல்படுவோம். உங்கள் ஏகே.